சொல்லுங்க என்ன பண்ணீங்க? 11 மணி வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடல. தண்ணி ம். மட்டும் தான் சிப் பண்ணிட்டு இருந்தேன். 50 எம்எல் 50 எம்எல். 11 சரி. மணிக்கு மேல 2 தோசை, கீரை, ஆ. அ அப்புறம் நீங்க சொன்ன மாரி அரச கொப்பளிச்சேன். ம். அதுல தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ம். எரிச்சல்லாம் சரியாச்சு, தொண்டை எரிச்சல்லாம். இப்பதான் ம். கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாரி இருக்கு. இப்ப 2 மணி ஆயிடுச்சா, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஏதோ அதான் இப்ப நான் எலுமிச்சை தண்ணி சாறு புழிஞ்சு சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழம், தேன் கலந்து சாப்பிடு. சுடு தண்ணி வச்சு எலுமிச்சம் வச்சு தேன் கலந்து சாப்பிடுங்க. இல்லையா? இல்லைன்னா பொரிகளை சாப்பிடுங்க. இல்லன்னா பொரிகளை வெங்காயம் போட்டு பொரிகளை சாப்பிடுங்க. லேசான காரம் போட்டு, வெங்காயம் போட்டு, வெங்காயம் நெறைய போட்டு கொஞ்சம் பொரி, கடலை. இப்ப கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். வீட்ல இருக்கிறதுனால ஓகே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் 6 மணிக்கு கோதுமை ரவை பொங்கி வச்சிருக்கிறேன். அத மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்ல காய். ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு காய் அரைச்சு உள்ள ஊத்துங்க. ஏதோ ஒரு காய், வெங்காயமோ, தக்காளி நெறைய இருக்கணும் அதுல. கீரை வெங்காயம். நான் சாப்பிட்டேன் காலையில. கீரை ஆ. காலைல சாப்பிட்டேன். ஆ. இப்ப அது கூட வேணா மாங்காய் இருக்கு வேணா தொட்டுக்கவா? வெங்காயத்த அறுத்து போடுங்க. அந்த 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 என்ன கோதுமை வச்சிருக்கீங்க இல்லையா? கோதுமைய அ அவிச்சு அ கோதுமை சாதம் என்ன வடிச்சுட்டேன். வச்சுட்டு அதுல இந்த வெங்காயம் அ இது இது மாங்காய வந்து வேவிச்சு தாளிச்சுக்கங்க. வேக வச்சு தாளிச்சு, அந்த வேவிச்சு தாளிச்சுக்கங்க. மாங்காய வந்து நெறைய ஒரு 1/4 கிலோ வேவிச்சு தாளிச்சுக்கங்க. புரியுதா? ம். அவ்வளவா செய்யணும்? அவ்வளோ சாப்பிடணும். நான் 2 துண்டு அப்படியே சும்மா கடிச்சுக்கலான்னு பார்த்தேன். வேண்டாமா? வெளிக்கு போகணுமா? அவிச்சு வெளிக்கு அந்த வெளிக்கு போகணும். ரொம்ப மலச்சிக்கல் வரக்கூடாது. அதுக்காக மாங்காவ அந்த ஒரு ஃபுல் மாங்காவையும் அவிச்சுட்டு அந்த அந்த சாப்பிட்டுக்குவா? அந்த ரவையோட போட்டு கலக்கி சாப்பிடுங்கங்கிறேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாப்பிடறதுக்கு. 2த்துக்கு கடகடன்னு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுருவேன் நான் அவிச்சுட்டு. அப்ப ஒண்ணு பண்ணுங்க. மாங்காய் அரைச்சு கோதுமை ரவையோட போட்டு குடுத்துறேன். மாங்காய் கஞ்சி வச்சுக்கங்க. கோதுமையும் சேர்ந்து மாங்காய் கஞ்சி. கோதுமை ரவையும் மாங்காய் அரைச்சு ஊத்தி மாங்காய் கஞ்சி வச்சுக்கங்க. நானு சுவைக்கு சாப்பிடல. இது 2, 4 வாய் இது வாய் போட்டு முழுங்கிடுவேன். அத வேணா குடிச்சிடுறேன். ஆ, அது அப்படியே எதுக்குன்னா, கூழ் மாரி வச்சு ஆ அத சாப்பிட்டு அது இறப்புக்கு வேலையே குடுக்கக்கூடாது. அது உறிஞ்சி வெளிய வந்துரணும். படபடன்னு இறப்பிலிருந்து இறங்கி சிறுகுடல் கூடி பெருங்குடலுக்கு போய் அது போயிரணும். போய் பழக்குன்னு அது வந்துரணும். அதுக்கு தான் சாப்பிடுறோம். குடல பழக்கி, பழக்கி, ஓகே. பழக்கி, பழகி. உணவு நான் குறைக்கு எப்படி நான் உணவு உணவு மாங்காவையும், கொ ரவையும் உள்ள கொண்டு போயிடலாம். இந்த ஆ, கோதுமை ரவையும் கொண்டு ஆ, போயிடலாம். எப்படியாவது. கோதுமை அவிச்சு ரவை நல்லா தாளிச்சுக்கலாம். அவிச்சு தாளிச்சுக்கங்கங்கிறேன். ஓகே. ம். இல்ல இப்படி கூட பண்ணலாம். இப்ப அது வந்து மாங்காய வந்து தாளிப்பெல்லாம் சுவைக்கு தான். எனக்கு சுவை அவசியம் இல்லன்றேன். நான் மாங்காய அவிச்சு மிக்ஸியில ஓட்டி ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுறேன். அதோட ரவை போட்டுக்குங்க. அதோட ரவை போட்டு கொதிக்க வைங்க. ரவைய போட்டு ஆ, ஆ. அது கஷ்டமா இருக்கும் அந்த மாரி சாப்பிடுறதுக்கு. செஞ்சு பார்த்துருக்கீங்களா சுவை இதுக்கு எனக்கு முன்னாட? இல்ல. சரி நான் ட்ரை பண்றேன். செய்யாதுக்கு முன்னாடி முடிவு சொல்றீங்க? சரிங்க ஐயா சாப்பிட்டுறேன். சரிங்க. செய்யாதுக்கு முன்னாடி எப்படிங்க முடிவு செய்யறீங்க? சரிங்க ஐயா. அதுதான் அங்க காப்பி குடிக்கிறப்ப யாரையும் கேட்கல. டீ குடிக்கிறப்ப யாரையும் கேட்கல. போண்டா திக்கிறப்ப யாரும் கேட்கல. சட்னி சாப்பிடறப்ப யாரும் கேட்கல. இட்லி சாப்பிடறப்ப சட்னி சாப்பிடறப்ப யாரையும் கேட்கல. சரிங்க. சாதாரண நான் விஷயம் இல்ல. 2த்தையும் ஒண்ணா. ஆமா 100 வருஷம் ஆனாலும், அதாவது 100 ஆண்டுகள் ஆனாலும் மனம் திரும்பாது. புரியுதா? சரிங்க. அந்த வழியில கொண்டு உங்களை சாகடிக்க அந்த மனம் வந்து அந்த முதல் நிலையில இருந்து 2வது நிலை மாறுறது சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் வந்து மனம் வந்து செம்மையால மந்திரம் ஜெபிக்காது சாதாரண வார்த்தை கிடையாது. அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்ல. உணவு பழக்கப்பட்டு நினைக்காதீங்க. இது வந்து உங்களோட மொத்த பரிணாமத்தை மாத்துறது. என்னது? ஆமா மாட்டோம். ஒட்டகம் எப்படி ஒட்டக ஜீவிகா மாறிச்சு? ஒட்டகம் ஏன் மாறலன்னு முயற்சி பண்ணதான் ஒட்டக ஜீவிங்க ஜீப்ரா கிராஃபியா என்னமோ அது அந்த ஒட்டகம் தான் ஒட்டக ஜீவிங்க மாறுச்சு. அப்போ இந்த 5ஆம் அறிவு தான் என்னாச்சு பகுத்தறிவை பயன்படுத்திட்டு 7ஆம் அறிவு எட்டி படிக்கின்ற அண்டவெளியோடு தொடர்பு வைக்கிற ஆற்றலுக்கு மாறுது. மெல்லத்தான் மாறும். முயற்சி பண்ணுங்க. சரியா? ஒண்ணும் பண்ணாது. 6 மணிக்கு அத முடிச்சிருங்க. ஓகே. நீங்க ஒண்ணும் சொன்ன பண்ணாது. மாரி ஏதாவது பண்றேன். சந்தேகம் இருந்தா தகவல் கொடுத்து விடுங்க. என்ன சாப்பிடுறீங்கன்னு படம் எடுத்து அனுப்புங்க எனக்கு. புரியுங்களா? சரி. சரிங்க. நன்றி.